கனவு நிறைவேறுவதற்கான சக்தி எங்கே கிடைக்கும்? அந்த மனிதருக்கு பெரிய கனவு இருந்தது. ஆனால் அந்த மனிதர் ஒரு கட்டத்தில் தன் கனவு நனவாகும் என்கிற நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துவிட்டார். தன் கனவை அடைய தன்னிடம் போதுமான பலமில்லை என்று கருதினார். யாரிடமாவது உதவி கேட்க வேண்டும் என்றும் அவருக்கு தோன்றியது. முதலில் அந்த மனிதருக்கு நினைவுக்கு வந்தது வயதான அவருடைய அம்மா. அவரிடம் கேட்டுவிடுவது என்று முடிவெடுத்தார். ஒரு நாள் தன் அம்மாவோடு அவர் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருந்தது. அது வீட்டுக்கு அருகிலேயே இருந்ததால் இருவரும் நடந்தே சென்றார்கள். மருத்துவரை பார்த்து வழக்கமான சில பரிசோதனைகளை அம்மா செய்து கொண்ட பிறகு இருவரும் வீடு திரும்பினார்கள். வழியில் அவர் அம்மாவிடம் மெல்ல பேச்சை ஆரம்பித்தார். அம்மா, என் கனவு என்னன்னு உங்களுக்கு தெரியும் தானே? ஆமாம்ப்பா, அதுக்கென்ன இப்போ? இல்லைம்மா, அந்த கனவை நனவாக்குறதுக்கான பலம் என்கிட்ட இல்லைன்னு தோணுது. அதுக்கான சக்தியை எனக்கு கொடுங்களேன். அம்மா சொன்னார், உனக்கு உதவி செய்கிறதுல எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் அந்த அளவுக்கு சக்தி என்கிட்ட இப்போ இல்லை. இருந்த எல்லாத்தையும் உங்ககிட்ட ஏற்கனவே கொடுத்துட்டேனேப்பா. அந்த மனிதர் இதை கேட்டு துவண்டு போனார். ஆனால் கனவை நிறைவேற பலம் வேண்டுமே. யாரிடமிருந்தாவது எந்த வழியிலாவது பெற்றுத்தானே ஆக வேண்டும். ஒவ்வொருவரிடமாக கேட்டு பார்ப்பது என முடிவு செய்து கொண்டார். தனக்கு தெரிந்த ஒரு ஞானியிடம் போனார். விஷயத்தை சொன்னார். ஐயா, எனக்கு சக்தி வேண்டும், அது எங்கே கிடைக்கும் என்று கேட்டார். ஞானி சொன்னார், இமயமலையில் நமக்கு வேணுங்கிற சக்தி எல்லாம் கிடைக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். நானும் இமயமலைக்கு போயிருக்கேன். ஆனால் அங்கே பனியையும் குளிரையும் தவிர வேறு எதையும் நான் பார்த்ததில்லை. எனக்கும் சக்தி எங்கே கிடைக்கும்னு சரியாக சொல்ல தெரியலேப்பா. அடுத்த அந்த மனிதர் ஒரு துறவியிடம் போனார். விஷயத்தை சொன்னார். குருவே, என் கனவு நிறைவேறுவதற்கான சக்தி எனக்கு எங்கே கிடைக்கும் என்று கேட்டார். நீ செய்யும் பிரார்த்தனையால் தான் சக்தி கிடைக்கும். அதே நேரத்தில் நீ கண்டு கொண்டிருப்பது தவறான கனவு என்றால் அதையும் நீ தெரிந்து கொள்வாய். எனவே அமைதியாக பிரார்த்தனையில் ஈடுபடு என்றார் துறவி. அவர் சொன்னது ஒரு வழி என்றாலும் அதுவும் அந்த மனிதருக்கு குழப்பத்தையே தந்தது. ஏதேதோ சிந்தனையில் வீடு நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தார். அப்போது வழியில் அவருக்கு தெரிந்த முதியவர் ஒருவர் எதிர்பட்டார். என்னப்பா, ஏதோ யோசனையோட போகிற மாதிரி தெரியுது. அவரிடமும் அந்த மனிதர் விஷயத்தை சொன்னார். என் கனவு நிஜமாகறதுக்கு சக்தி வேணும், அது எங்கே கிடைக்கும்னு ஒவ்வொருத்தராக கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் யாராலையும் எனக்கு உதவி செய்ய முடியல. ஒருத்தரால் கூடவா முடியல? ஆமாம் ஐயா. அந்த முதியவர் கேட்டார். சரி, உனக்கு நீயே கேட்டு பார்த்துக்கிட்டியா? அந்த மனிதருக்கு இதை கேட்டதும் ஏதோ தெளிவு கிடைத்தது போல இருந்தது.